வணக்கம். உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஊருக்கு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஐயப்பன் கோவில் இருக்கா? அந்த ஐயப்பன் கோவிலுக்கு நீங்க கடைசியா எப்ப போனீங்க? மனசாட்சியை தொட்டு நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க, நீங்களே பதில் சொல்லிக்கங்க. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஐயப்பன் ஒரு சீசன் கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கார்த்திகை மாசம் வந்துருச்சுனாக்க, மார்கழி மாதமும் வந்துருச்சுனாக்க, தை மகர சங்கராந்தி அன்னைக்கியோட அந்த மகர ஜோதியோட ஐயப்பனுடைய தரிசனம், ஐயப்பனுடைய பூஜை, ஐயப்ப வழிபாடுங்கிறது அவ்வளவுதான். இது ஐயப்ப சீசனுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம கடவுளை பிரிச்சு வச்சிருக்கிறோம். எந்த பிள்ளையாரையாவது அப்படி நம்ம பிரிச்சு வைக்கிறோமா? எந்த முருகனையாவது தைப்பூசத்துக்கு மட்டும்தான் முருகன் அப்படின்னு சொல்றோமா? விசாக பங்குனி வைகாசி விசாகத்தன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோமா? திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோமா? மகா சிவராத்திரிக்கு மட்டும்தான் சிவ வழிபாடு செய்யறவங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? ஆனா ஐயப்பன் அப்படிங்கிற கண் கண்ட தெய்வத்தை நாம கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை ஆரம்ப தேதி இது வரைக்கும் தான் நாம வணங்குறோம். ஆனா ஐயப்ப சுவாமியை நாம வாரம் தொடர்ந்து புதன்கிழமையில வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கணும். அப்படி வழக்கமாக வைத்துக் கொண்டால் மனோ பயத்திலிருந்து நாம விடுபடலாம். மனசுல என்னன்னே தெரியல, பயமா இருக்கு, என்னன்னே தெரியல, குழப்பமா இருக்கு, யார் எதிரின்னு தெரியலங்க, எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு பேசாம இருக்காங்க. இதுல என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க பேசாம இருப்பாங்க. அப்படி பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாம நம்ம மண்டை குடஞ்சி தவிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய துக்கமே. இங்க நாளைக்கு நீங்க அவங்க திரும்ப வந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 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 சலூன் கடைக்காரரு உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்தவர் பேசல, திரும்ப வராருன்னு வைங்க, பேசாதீங்க. ஒரு பழக்கடைக்காரங்க திரும்ப உங்கள்கிட்ட வராங்க பேசுறதுக்கு, பேசாதீங்க. இந்த உலகத்திலேயே புறக்கணிக்கிறது தாங்க மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் நம்மளை அடையாளம் கண்டு நம்ம யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எதுக்காகலாம் பழகிருக்காங்கன்றத நமக்கு புரிய வைக்கும். அப்படி புரிய வைப்பவர் தான் ஐயப்ப சுவாமி. நான் சொன்னேன் இல்லையா சீசன், அந்த சீசனுக்கு மட்டும் ஐயப்பனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தே தருவார் ஐயப்பன். ஏன்னா ஐயப்பன் ஒரு நீதிமான், ஐயப்பன் ஒரு மகாராஜா. அந்த மகாராஜா ஸ்ட்ரிக்டா தான் தன்னுடைய தேசத்தை வைத்திருப்பார். அப்படித்தான் தன்னுடைய பக்தர்களை, மக்களை எப்படி காபந்து செய்கிறாரோ அப்படித்தான் மக்களை காபந்து செய்கிற ஒரு மகாராஜாவை போல்தான் நம்ம பக்தர்களாகிய நம்மை அவர் அரவணைத்து காப்பார். அதனால நம்ம என்ன தவறுகள் செய்தாலும் அதை கண்டுகொண்டு நமக்கு உரிய தண்டனையை வழங்கிடுவார். அப்புறம் சரி மன்னிச்சு விட்டேன், இனிமே ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். வாரம் ஐயப்ப சுவாமியை நாம வழிபாடு செய்து அவருக்கு நெய் அபிஷேகம் செய்து, அந்த நெய் அபிஷேகத்தை ஒரு 10 பேருக்கு இருந்தாங்க, ஐயப்பன் கோவிலிருந்து வந்த நெய் அப்படின்னு கொடுங்க. அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் தீர்ந்துடும். அப்படி தீர்வதற்கு உண்டான அருளை ஐயப்பன் கொடுத்துருவார். ஆனா அந்த ஐயப்பனுக்கும் அந்த பக்தர்களுக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டராக, ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்துகிறார் ஐயப்பன். அந்த அவங்களுக்கு கடன் பிரச்சனையா, இந்த நெய் அபிஷேகம் கொடுத்ததுனால கடன் பிரச்சனை. கல்யாணம் ஆகலையன்னு அது நடந்தோம். குழந்தை பாக்கியம் இல்லையா, மணிகண்டனே அங்க போறோம். மணிகண்டன் மாதிரி ஒரு அழகான குழந்தை அங்க போறோம். இதற்கெல்லாம் காரணம் ஐயப்பனுடைய பக்தர்களாகிய நம்மையே ஒரு கருவியாக வைத்து ஐயப்பன் விளையாடுவான். ஐயப்பன் தன்னுடைய வில்லு அம்பு இருக்குல்ல, அது மாதிரிதான் பக்தர்களை பயன்படுத்துவோம். அப்படி அம்பு மாதிரி பக்தர்களை ஒரு இடத்துக்கு விடுவான், அங்க 100 பேர் நல்லா இருப்பாங்க. இன்னொரு திசையை நோக்கி விடுவான் பக்தர்களை சல்லுன்னு, அங்க ஒரு 1000 பேர் நல்லா இருப்பாங்க. அப்படி நன்றாக இந்த ஊர் இருப்பதற்கு ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை சேனைகளாக, படை வீரர்களாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதனால ஐயப்ப பக்தர்கள் இல்ல ஐயப்பனை மனதார நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் புதன்கிழமை தோறும் பக்கத்துல இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கோ அல்லது ஒரு கோவிலில் இருக்கிற ஐயப்ப சுவாமியினுடைய சன்னதிக்கோ சென்று மனதார பிரார்த்தனை செய்யும்.
அந்த 18 படி வச்சிருக்காங்கன்னாக்கா அந்த 18 படிக்கு அகல் விளக்கு அகல் தீபம் வச்சு நெய் வாங்கி கொடு, ஐயப்பனுக்கு நெய் வாங்கி கொடு. இதெல்லாம் உங்களுக்கு பல பல நன்மைகளை தரும். கடன் சுமையில அழுந்தி சாகர நிலைமையில இருக்கேன்னு சொன்னவங்க கூட ஐயப்பனுக்கு 18 தீபங்கள் அகல் தீபங்கள் ஏற்றி, இந்த பக்கம் 18 இந்த பக்கம் 18 படி அப்படிலாம் தீபம் ஏற்றி பலன் பெற்றவர்கள் எல்லாம் கூட. அதனால ஐயப்ப சுவாமியை வாரம் புதன்கிழமையில குறிப்பாக ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பா ஐயப்பன் மணிகண்ட சுவாமி அந்த சபரிகிரி வாசன் நம்ம வாழ்க்கையவே திருத்தி தருவான். மலை போல் இருக்கிற விஷயத்தை பனி போல மறையச் செய்து அந்த துன்பங்களிலிருந்து நம்மை காத்தருள்வான் ஐயப்ப சுவாமி. சுவாமி சரணம்.